கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள். சென்னை மெரினாவில் உள்ள கலைஞரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. தலைவரே பாதை அமைத்தீர்கள், பயணத்தை தொடர்கிறோம் என்று கலைஞர் கருணாநிதிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழார். முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கு எனது புகழ் மாலை வீடியோ வெளியிட்டு மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சி. அண்ணாந்து பார்த்த அரசியல் ஞானி முத்தமிழறிஞர் தமிழினத்தவர் கலைஞர் அவர்கள் சூழ்கொண்ட நாள் ஜூன் 3. அதிலும் 2024ஆம் ஆண்டு என்பது இந்த நூற்றாண்டின் தலைவராம் கலைஞருக்கு நூற்றாண்டு. எல்லா ஆண்டும் கலைஞர் ஆண்டு. அவர் ஆண்ட ஆண்டும் வாழ்ந்த ஆண்டு மட்டுமல்ல, எல்லா ஆண்டும் கலைஞர் ஆண்டு. சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு சிறப்பு மலரையும் வெளியிட்டார். சென்னை கோபாலபுரம் வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நாகை மாவட்டம் திருக்குவளையில் உள்ள கலைஞர் கருணாநிதி பிறந்த இல்லத்தில் திமுகவினர் மரியாதை. மார்பளவு சிலைக்கு மலர் மாலை செலுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய தலைவர்கள் மரியாதை. டெல்லி திமுக அலுவலகத்தில் வைக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். சகல பரப்புகளிலும் சமமான உச்சத்தோடு செயலாற்றிய கலைஞரின் புகழை வாழ்த்தி மகிழ்கிறேன். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளுக்கு நடிகர் கமல்ஹாசன் வாழ்த்து. இனம் மொழி மீது இயங்கிய தலைவா, உன் நூற்றாண்டை எடுத்து பல நூற்றாண்டுகள் உடுத்துக் கொள்ளும். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு கவிஞர் வைரமுத்து வாழ்த்து. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் ஆசையோடு நாட்டில் நாளை ஒரு விடியல் பிறக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை. இரண்டாயிரத்து 19ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 540 மறு தேர்தல்கள் நடந்த நிலையில் தற்போது 39 மட்டுமே நடத்தப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். ஜம்மு காஷ்மீரில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வாக்குகள் பதிவாகியுள்ளன. 58.58 விழுக்காடு வாக்குப்பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து சுட்டிக்காட்டி ராஜீவ்குமார் புகழார். நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுமையாக காத்திருந்து பாருங்கள். மக்களவைத் தேர்தல் முடிவு தொடர்பான கேள்விக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி பதில்.
எந்தவித கருத்து திணிப்பும் ஏடுகளில் வருமே தவிர மக்கள் உள்ளங்களில் பிரதிபலிக்காது. மக்களவைத் தேர்தல் கருத்து கணிப்பு குறித்து திக தலைவர் கி வீரமணி கருத்து. சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார். முதலில் தபால் வாக்குகள் தான் எண்ணப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் விளக்கம். சாதி மத மொழி ரீதியாக வாக்கு சேகரிப்பதை கண்காணிக்க சுதந்திரமான ஆணையம் அமைக்க கோரிய வழக்கு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் 6 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் 3,11,000 மாணவர்கள் சேர்க்கை. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. சென்னை எம்ஜிஆர் நகரில் உள்ள அரசு பள்ளியில் புத்தகங்களை ஏற்றி இறக்கச் சொல்லி மாணவர்களை வேலை வாங்கிய பள்ளி நிர்வாகம். நீதி கேட்ட பெற்றோரிடம் மாணவருக்கு அட்மிஷன் கிடையாது என தலைமை ஆசிரியர் மிரட்டும் வீடியோவால் பரபரப்பு. எதுக்கு சார் கூப்பிடுறீங்க பசங்கள? எதுக்கு சார்? ஏன் வேலையில ஆள் இல்லையா? யார் கூப்பிட்டது? வரலன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எங்க போனஃபைட் வாங்க வந்தேன். நீங்க தான் வண்டியில போங்கன்னு சொல்லிட்டேனே. நீங்க வந்தீங்க. இப்போ என் கண்ணதுக்கு சென்னை எம்ஜிஆர் நகரில் அரசு பள்ளி மாணவர்களை வேலை வாங்கிய தலைமை ஆசிரியர் மீது விசாரணை. வீடியோ வெளியான நிலையில் மாநகராட்சி கல்வி அதிகாரி சரண்யா ஹரி விசாரணைக்கு அழைப்பு. சென்னை எம்ஜிஆர் நகரில் அரசு பள்ளியில் மாணவர்களை தலைமை ஆசிரியர் வேலை வாங்கிய சம்பவம். பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னையில் இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சினிமா தயாரிப்பாளர் கைது. கருக்கலைப்பு செய்ததுடன் பண மோசடியில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. நாடு முழுவதிலும் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வு. தமிழகத்தின் 36 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் லாரி உரிமையாளர்கள் அதிருப்தி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த சரத்குமார் ராதிகா. ராதிகா வெற்றி பெற வேண்டி அங்க பிரதட்சணம் செய்து வழிபாடு. சமவெளி பகுதியில் இருந்து உதகை வருவதற்கான ஒரு வழிப்பாதை திட்டத்தை திரும்ப பெற்ற மாவட்ட நிர்வாகம். கோடை சீசன் முடிந்த நிலையில் இருவழிப்பாதை திட்டம் நடைமுறைக்கு வந்தது. நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவரை கொட்டும் மழையில் வெளியே கொண்டு வந்து விட்டு சென்ற ஊழியர்கள். வீடியோ எடுக்கப்பட்ட நிலையில் அவரை வீல் சேரில் அமர வைத்து உள்ளே கூட்டி சென்ற ஊழியர்கள். திருப்பத்தூர் அருகே நள்ளிரவில் இருசக்கர வாகனம் திருட்டு. கொள்ளை கும்பலின் சிசிடிவி வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே மணல் கடத்தலில் ஈடுபட்ட பாமக ஊராட்சி மன்ற தலைவர் தலைமறைவு. லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை பறிமுதல் செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. மக்களவை இறுதிக்கட்ட தேர்தலின் போது மேற்கு வங்கத்தில் வன்முறை நிகழ்ந்த 2 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு விறுவிறு. மீண்டும் அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் தீவிர கண்காணிப்பில் பாதுகாப்பு படையினர்.
டெல்லியில் கடும் தண்ணீர் பஞ்சத்தால் மக்கள் அவதி. வாட்டர் டேங்கரில் விநியோகிக்கப்படும் தண்ணீருக்காக காத்திருக்கும் மக்கள். போர்ச்சுகலில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் விபத்து. 2 விமானம் தரையில் விழுந்து நொறுங்கும் காட்சிகள் வெளியீடு. Bateram, já foi. Merda. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை திரைப்படம். படத்திற்கு AR ரகுமான் இசையமைக்கும் நிலையில் படத்தின் கிளிம்ஸ் வெளியானது.